கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 16 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. கார்த்திக் அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா நிஜமாவே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. இந்த மகேஷ் வந்து இவங்களோட பையனும் கிடையாது. இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து அபிராமி கையில கொடுக்க, அபிராமியும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்ன எல்லாரும் குடும்பமா நடிச்சு ஏமாத்திருக்கீங்களா? ஏண்டி இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஏண்டா உனக்கு அப்பா அம்மா இருக்கும்போது யாரோ 2 பேர்த்த அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கு உனக்கு வாய் கூசலை? பெத்த தாய் இருக்கும்போது இன்னொருத்தைய பெத்த தாய்னு சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? என்ன பிறவினங்களாம் காசு கொடுத்தா என்ன கேவலம் வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு அபிராமி கேட்டுட்ருக்க, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் 3 பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, நடிக்கிறது தான் எங்கள் தொழிலே அப்படின்னு மூர்த்தி சொல்ல, நடிக்கிறதுனா நாடகம் சினிமாலையெல்லாம் நடிங்க, வாழ்க்கையில் நடிக்கிறது அசிங்கம் இல்லை அப்படின்னு கார்த்தியோட அப்பா கேட்டுட்ருக்க, நிறைய பணம் தரேன்னு இந்த நட்சத்திரா சொன்னதுனால தான் அதுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டோங்கய்யா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க, போது நிப்பாட்டுங்க உங்கள் ட்ராமாவை, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு கதை விடுறீங்க? நான் உங்களை நடிக்க சொன்னேனா? ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த நீங்கள் கஷ்டம்னு நீங்கள் தான் சொன்னீங்க, சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு நடிக்கிறத நிறுத்த வேணாம்னு தான் பணம் கொடுத்தனே தவிர நான் உங்களை நடிக்க சொன்னேனா? அத்தை இவங்களுக்கு நான் பணம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நடிகன்னு சொல்லி நான் பணம் கொடுக்கல, பண கஷ்டத்தால் நடிப்பை நிறுத்த வேணான்னு தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, தலையெல்லாம் சுற்றுது. கார்த்தி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு அபிராமி கார்த்தியை பார்த்து கேட்க, நட்சத்திரா எல்லாரையும் குழப்பி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் கேட்கறதுக்கு முதல்ல நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லுங்கள், இதுக்கு மேலே நீங்கள் சமாளிக்க முடியாது அப்படின்னு கார்த்தி சொல்ல, என்ன பதில் சொல்லணுங்கிறாங்க நட்சத்திரா? இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தது தான், அவங்க வீட்டில் வச்சு நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, யார் இல்லைண்ணா நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொல்கிறேன்ல, இவங்க வீட்டில் என்ன நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் என்ன இருக்குது? ஆனால் முதல்ல இவங்கள போய் பார்த்து நீங்கள் நடிகன்னு நான் சொல்லலை, நடிக்கிறத நிறுத்த வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க, இந்த நட்சத்திரா சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவள் உங்களை நடிக்க சொல்லலையா அப்படின்னு அபிராமி கேட்க, ஆமாம்மா ஓரளவுக்கு உண்மைதான், நாங்கள் நடிச்சிட்டு இருக்கிறத நிறுத்த வேணான்னு சொன்னாங்களே தவிர முதல்ல அவங்க வந்து எங்களை நடிகன்னு சொல்லலை அப்படின்னு புஷ்பா சொல்ல, உடனே நட்சத்திரா, என்ன கார்த்தி சார் பர்த்டே கொண்டாடலான்னு சொல்லி என்னை வர சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது நட்சத்திரா, எல்லாத்தையுமே நீங்கள் டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, நான் ஒன்றும் டைவர்ட் பண்ணல, என் பக்கம் தப்பில்லை, நியாயம் இருக்குது, அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க, பார்க்கலாம் இவங்கள ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லி குழப்பிட்டீங்க, அடுத்து வரப்போறவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க, அடுத்ததா துரை வந்து வீட்டுக்குள்ள தீபா கிட்ட என்னை மன்னிச்சிருமாங்கிறாங்க, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ என்னை மனசார மன்னிக்கணுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு தீபாவை பார்த்து துரை கேட்டுட்டு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம், தீபாவோட கல்யாணத்தில் பெரிய குழப்பம் நடந்து உங்கள் எல்லாரையும் பாதிச்சிருச்சு, அதனால் நீங்கள் எல்லாருமே வேதனைப்பட்டிருக்கீங்க, நடந்த எல்லா குழப்பத்துக்கும் வேதனைக்கும் காரணமாக இருந்தது இந்த நட்சத்திரா தான், நான் உங்களுக்கு எதிராக பண்ண எல்லா சதிகளுக்கும் காரணம் இந்த நட்சத்திரா தான் அப்படின்னு துரை அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்க, திருன்னு முழிக்கிறாங்க நட்சத்திரா, அப்படியே வசமாக மாட்டினடி, இப்போ என்னடி செய்வ, உன் கதை முடிஞ்சதுடி அப்படின்னு மீனாட்சி தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. அபிராமி டென்ஷன் ஆகுறத பார்த்த நட்சத்திரா உடனே நேராக துரைக்கு முன்னாடி போய் நின்று, ரவுடி சார் நான் சொல்லி தான் நீங்கள் எல்லாமே செஞ்சீங்களா, உங்கள் தொழில் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வேலை செய்கிறீங்க, கொத்தனாரா, ஆட்டோ ஓட்டுறீங்களா, பிளம்பரா, எலக்ட்ரிஷியனா, இல்லை ஐடியில் வேலை செய்கிறீங்களா, ஏதாவது ஒரு வேலை தொழில் செய்யணும்ல, சொல்லுங்க என்ன தொழில் செஞ்சு பொழைக்கிறீங்க அப்படின்னு நட்சத்திரா கேட்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, தெரியும் ரவுடி சார், இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்கலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கே சொல்ல வாய் கூசுது, பரவாயில்ல நானே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரவுடி, காசு கொடுத்தா என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் செய்வீங்க, அடிப்பீங்க, வெட்டுவீங்க, கை கால் எடுப்பீங்க, திருடுவீங்க, இது எல்லாத்தையும் விட ஈஸியான இன்னொரு வேலை இருக்குது, உங்ககிட்ட பணம் கொடுத்து நான் சொல்கிற மாதிரி சொல்லுனா அவங்க சொல்லி கொடுக்குறத சந்தோஷமாக கிளிப்புள்ள மாதிரி சொல்லுவீங்க, மற்றதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா, கொஞ்சம் நிறைய பணம் கொடுத்தா கூட செய்வீங்க இல்லையா, அத்தை உங்களை கடத்தி வச்சுருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க, இவர் தான், இந்த ரவுடி சார் தான், நீங்கள் பட்ட வேதனை எவ்வளோ, மன உளைச்சல் எவ்வளோ, இதில் நீங்கள் ஹெல்த் இஷ்யூவில் வேறு இருக்கீங்க, உங்களை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணது இந்த ஆள் தான், அபிராமி அத்தையை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ண யோகியா நீங்கள், இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளுன்னு இங்கே வந்து என்ன சதிகாரின்னு சொல்கிறீங்களா, என்ன கொடுமை இது ரவுடி சார் அப்படின்னு நட்சத்திரா கேட்க, நான் ரவுடி தான், நான் இல்லைன்னு சொல்ல, இந்த அம்மாவை கடத்தினது நான் தான், அதை நான் மறுக்கல, ஆனால் தீபா கல்யாணத்தில் நடந்த அத்தனை சதி வேலை பின்னாடியும் நீ தான் இருக்க, அதுதான் உண்மை, அதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு துரை சொல்ல, அத்தை இங்கே பாருங்க இந்த காமெடியை, உங்களை கடத்தி வச்சு கொல்ல பார்த்த இந்த யோகியை இங்கே வந்து நான் கெட்டவன் சொல்வாராம், அதை நீங்கள் நம்பணுமா அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க, மேடம் இந்த பொண்ணு ஃப்ராடு மேடம், அவங்க சுயநலத்துக்காக எதை எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க, இவளையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க மேடம் அப்படின்னு துரை சொல்ல, நீயே ஒரு ரவுடி,
காசுக்காக கொலை கூட செய்கிற ஒருத்தன் நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு அபிராமி சொல்ல, தயவு செஞ்சு நம்புங்கம்மா, நான் கெட்டவன் தான், இப்போ நான் திருந்திட்டேன் அப்படின்னு துரை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு. அப்படியா ரவுடி சார், திருந்திட்டீங்களா, உத்தவர் ஆயிட்டீங்களா ரவுடி சார்? அப்படின்னா எதுக்கு இங்கே வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க? போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் இது வரைக்கும் பண்ண அயோக்கியத்தனம், கடத்தல் எல்லாத்தையும் சொல்லி சரண்டர் ஆயிருங்க. அத்தை நீங்கள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, அப்போ தெரியும் இவன் யாருன்னு அப்படின்னு நட்சத்திரா அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பா நல்ல வேலை என் பேர் எடுக்கல, தப்பிச்சப்பா அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்க. நட்சத்திரா நீங்கள் புத்திசாலின்னு எனக்கு தெரியும், கிரிமினல்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி புத்திசாலியாக தான் இருப்பாங்க, அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு எதிராக இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க. ஆனால் இந்த டெக்னிக் எல்லாருக்கிட்டையும் எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. வாசலை திரும்பி பார்க்கவும் கதிர் உள்ளே வந்து நட்சத்திராவோட கழுத்தை பிடிச்சிடறாங்க. துரோகி, ஏமாத்துக்காரி, நீ எல்லாம் வாழவே கூடாதுடி, உன்னை கொன்னாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. ஏண்டி என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்த, அதில் நான் சாகலைனதும் ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னை மூச்சமுத்தி கொல்லவா பார்த்த? கொலகாரி சாவடி, நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை ரொம்ப நல்லா நெரிக்க அருண் வந்து விலக்கி விட்டுறாரு. ஏய் என்னப்பா இது, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து எதேதோ செஞ்சிட்ருக்க அப்படின்னு அபிராமி கேட்க, என்னை மன்னிச்சிருங்க மேடம், இவ்வளோ பார்த்ததும் என் ரத்தம்லாம் கொதிச்சிருச்சு, அதான் இப்படி பண்ணேன். இவ என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா மேடம் அப்படின்னு கதிர் கேட்க, என்னெல்லாம் பண்ணா அதை முதல் சொல்லுங்கிறாங்க கார்த்தியோடப்பா. அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மேடம், இவ இருக்காளே இவ 1 நம்பர் ஃப்ராடு மேடம். இவ ஃப்ராடு மட்டும் இல்லை மேடம், சூழ்ச்சிக்காரி, கொலகாரி. தீபா சிஸ்டர் கல்யாணத்தில் நான் பேசினது உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்கும். அது எல்லாமே நானாக பேசினதில்லை மேடம், எல்லாமே இவ பிளான் தான். இவ சொல்லி கொடுத்தா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்பா நீ ஏன் அவ சொல்லி கொடுத்த மாதிரி பொய்யெல்லாம் பேசின? உனக்குன்னு சொந்தமாக அறிவில்லையான்னு கார்த்தி அப்பா கேட்க, புத்தி கேட்டு போயிருந்த சார், புத்தி கேட்டு போயிருந்தேன். இவளை உயிருக்குயிராக காதலிச்சேன், அந்த காதல் என் புத்தியை மழுங்கடிச்சிருச்சு. இவ மேலே வச்சிருந்த லவ்வுக்காக இவ சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், இவ சொன்ன எல்லாத்துக்குமே நான் தலையாட்டினேன். இவ உங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ நடத்தின நாடகத்துக்கெல்லாம் கூடவே ஒத்தாசையாக இருந்த பாவினா சார். ஆனால் விஸ்வாசமாக இருந்த என்னையே ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தா சார். அதுலேருந்து கார்த்தி சார் தான் என்னை காப்பாற்றினாரு, ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டாரு. ஆனாலும் இவ வெறி அடங்கலை. ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருந்த என்ன நான் உயிரோடு இருந்தால் இவ செஞ்ச எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன்னு நினச்சி ஹாஸ்பிட்டலில் என்னை தலகாணி வச்சு கொல்ல பார்த்தா மேடம் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. என்ன நட்சத்திரம் இதெல்லாம்? இந்த வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னை பற்றி இந்த பையன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு அபிராமி கேட்க, அத்தை அவனை கொல்ல பார்த்தது உண்மைதான் அத்தை. ஒரு பொண்ணுக்கு உலகத்திலேயே முக்கியமானது கற்பு தானே, அதுக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அவள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாதானே. நானும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அப்படி பண்ணத்த. நான் என்ன செய்யட்டோத்த, எனக்கு என் கற்பை காப்பாற்றிக்க வேற வழி தெரியலத்த அப்படின்னு சொல்லி நட்சத்திரா அழுதுட்டு இருக்க. ஏந்திப்பா பெர்ஃபார்மன்ஸ் பின்றால, நீ ஏதோ இவ பேசுறது கேட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது, எமோஷனலில் குறை, இவ பெரிய கைக்காரி அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தை என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், அது கேட்டதுக்கப்புறம் என்னோட நியாயம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அத்தை இவன் ஒரு நாள் என்கிட்ட வந்தான், என்னை உயிருக்குயிராக லவ் பண்ணுறதாவும் நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னான். அப்போ நான் இவங்கிட்ட எனக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு, நீ பேசாமல் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணியிருக்கணும், என் நிலைமையை உணர்ந்து ஒதுங்கி போயிருக்கணும். ஆனால் இவன் உடனே சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணான். உடனே பதறி போய் நம்மனால ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற குற்ற உணர்ச்சி பதட்டம், அதனால போய் தடுத்து ஆறுதல் சொல்லி காப்பாத்தினேன். அப்போ இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இவன் கூட நான் ஆறுதலாக இருந்ததை ரகசியமாக ஃபோட்டோ எடுத்து அதை வேற மாதிரி சித்தரித்து என்னை பிளாக்மெயில் பண்ணான். பிளாக்மெயில்னா பணம் இல்லாத அதை காட்டி என்னை மிரட்டி ரேப் பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கார்த்திகிட்ட காட்டி நான் தப்பா ஆனவன்னு சொல்லி கதை கட்ட பார்த்தான். என் வாழ்க்கையே நாசம் பண்ண பார்த்தான். அதான் எனக்கு வேற வழி தெரியல. பாம்பு நம்மளை துரத்தி கடிக்க வந்தா நம்ம என்ன செய்வோமோ அதைத்தான் நான் செஞ்சாத்த. அதுவும் நான் விருப்பப்பட்டு செய்யல, என் சூழ்நிலை காரணமாக தான் செஞ்சாத்த. இவன் தான் என்னை செய்ய வச்சான். இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குனவன் இந்த படுபாவி தான் அத்தை, இந்த படுபாவி தான் அப்படின்னு சொல்லிட்டு குலுங்கி அழுதுட்டு இருக்க. அல்லாதம்மா அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராக்கு அப்பாவும் அம்மாவுமா நடிச்ச 2 பேர் உள்ள வராங்க. அப்போ நட்சத்திரா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் நீ இன்னி என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரியே நட்சத்திராவை பார்க்குறாரு. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.